ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆபிதாரின் சேனலுங்க. இன்றைக்கி குக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பேறி சிக்கன், அதாவது லேசி சிக்கன் அப்படிங்கிறத பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒன்றுமே இல்லைங்க. என்ன இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். சிக்கன் நல்லா மஞ்சள் போட்டு எடுத்துருக்கேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். சரிங்களா? அதாவது வந்து ஃபுல் சிக்கன் கிடைச்சாலும் ஓகே, இல்லை நம்ம ஊரில் வந்து பிரஸ்ட் சிக்கனு இல்லை அது கிடைச்சாலும் ஓகே தான். வெங்காயம், பிரியாணிக்கு போடுற மாதிரி அந்த நீள நீளமாக ஒரு 2 வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா. அது இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, அந்த கட் பண்ணி வச்ச சிக்கன், க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் அப்படியே போடுங்க. சரிங்களா? இதோட சிம்பிள் பச்சை மிளகா எதுவுமே கட் பண்ணல, வெங்காயம். சரிங்களா? அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இவ்வளோ, ஆக்சுவலாக 400 கிராம் சிக்கன் எடுத்து வந்தேன். அதனால் அதுக்கு ஒரு 1.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் மஞ்சள் ஆல்ரெடி போட்டு க்ளீன் பண்ணேன், இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள். பார்த்திங்கன்னா அது குழம்பு மிளகாய் பொடி, அது ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 1.5 ஸ்பூனு போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இதை ஒன்றுமே பண்ணாதீங்க, மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க, அவ்வளோதான். இனி இதை வந்து குக் பண்ணால் முடிஞ்சுங்க. வடைச்சட்டி வச்சுங்க. கொஞ்சம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஆலிவ் ஆயில், நல்லெண்ணெய், நெய் இது சேர்த்த வேண்டாம், மற்ற எந்த எண்ணெயும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் வேறு எதுவுமே இல்லை, பார்த்திங்கன்னா வெறும் எண்ணெய் மட்டும்தான் இதாகிட்டு இருக்குது. இதில் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட்டு கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இப்போது சோம்பேறி சிக்கனுக்கான மிக்ஸ் பண்ணால் ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிட்டேனுங்க. அதை நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். உப்பு வந்து கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணணும், அது நான் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து பண்ணும்போது மறக்காமல் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மீடியமில் நம்ம வந்து நூடுல்ஸு குக் பண்ண சோம்பேறி சிக்கன் ரெடி. பார்த்திங்கன்னா எதுவுமே தண்ணியெல்லாம் ஊற்றல, அதுலேருந்து தண்ணியே லைட்டாக வெளியே வரும். ஒரு 15-20 மினிட்ஸ் தான், அது அவ்வளோதான். வேற ஆரம்பிக்கணும். சரிங்களா? எதுவுமே தண்ணியில் யூஸ் பண்ணுங்க, அப்பப்போ கலந்து மட்டும் விடுங்க. பாருங்கள், சூப்பராக வந்துட்டு பாருங்கள். இன்னொரு 5 மினிட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு இதெல்லாம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா, இந்த லிக்விட் இருக்கிற டைமில் இப்போ வேணால் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உப்பு காரம் வேணும்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வைக்க வேண்டாம். மூடி வச்சிங்கன்னா நிறைய தண்ணி வந்துடும். இது வந்து ஒரு செமி கிரேவிங்கிறத விட க்ளோஸர் டு ஃப்ரை மாதிரி வரும். சரிங்களா? இந்த லேசி சிக்கனுங்கிறது, அதாவது சோம்பேறி சிக்கன். அவ்வளோதாங்க, லேசி சிக்கன் ரெடி. பாருங்கள், அப்படியே வெஜிடபிள் பிரியாணி, இல்லை மட்டன், எந்த ஈவன் சிக்கன் பிரியாணி, இல்லை கீ ரைஸ், இது எல்லாத்துக்குமே, இல்லை சப்பாத்தி, அதெல்லாம் ரோல் பண்ணி சாப்பிட்றது கூட சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரெடி. சாப்பிட போகிறேன் வெஜிடபிள் பிரியாணியோட. அப்படியே இந்த சோம்பேறி சிக்கன் கொஞ்சம் தயிர் சட்னி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி எப்போ கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற எப்போ நியூ வீடியோஸ் எப்போயுமே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். See you, man. Bye-bye. Take care.